அனுராதபுரம் மொரகொட பகுதியில் நேற்று அதிகாலை இடம்பெற்ற வாகன விபத்துக்கான காரணத்தை போலீசார் வெளியிட்டுள்ளனர். விபத்துக்குள்ளான வேனின் சாரதி தவறான திசையில் வேகமாக வாகனத்தை செலுத்தி வந்தமையே விபத்துக்கான காரணம் என போலீசாரின் முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. இந்த கோர விபத்தில் 4 பேர் உயிரிழந்ததுடன் 3 பேர் காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்கள் அனுராதபுரம் போதனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் இருவரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக தலாப போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்த 4 முல்லைத்தீவு மற்றும் புதுக்குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த மோகன் தேனுஜன், பாலகிருஷ்ணன் நிஷாந்தன், பரமேஸ்வரன் சசிகுமார் மற்றும் விமலையன் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். உயிரிழந்தவர்களில் வேனின் சாரதியும் அடங்குவார். உயிரிழந்த மற்ற மூவரும் ஆடை தொழிற்சாலை ஊழியர்கள் என தெரிய வந்துள்ளது. வேனில் பயணித்த முல்லைத்தீவு மற்றும் அனுராதபுரம், கலைத்தீவு பிரதேசத்தைச் சேர்ந்த இருவர் மற்றும் கிளிநொச்சியைச் சேர்ந்த லொரி சாரதி ஆகியோர் அனுராதபுரம் போதனா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்தனர். ஜாயலையிலிருந்து புதுக்குடியிருப்பு நோக்கி ஆடை தொழிற்சாலை ஊழியர்களை ஏற்றி சென்ற வேனும், அனுராதபுரத்திலிருந்து குளியாப்பட்டி நோக்கி சென்ற கொள்கலன் லொரியும் நேற்று அதிகாலை 4:40 மணியளவில் தலாவ போலீஸ் பிரிவு பகுதியில் நேருக்கு நேர் மோதிக்கொண்டது. விபத்து நடந்த நேரத்தில் வேனில் சிக்கி காயமடைந்தவர்களை வெளியே கொண்டுவர அந்த பகுதியை சேர்ந்தவர்கள் உட்பட வீதியில் பயணித்தவர்கள் பெரும் முயற்சிகளை மேற்கொண்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர்.